15வது பிரதமர் ஆனார் நரேந்திர மோடி அப்படின்னும் 45 பேர் கொண்ட சிறிய அமைச்சரவையும் பதவியேற்றது அப்படிங்கிற செய்தி வந்து எல்லா நாளிதழ்களையும் வந்திருக்கு. எல்லா நாளிதழ்களும் எப்படி போட்டிருக்குங்கிறதை பார்த்துட்டு அதை தொடர்ந்து நம்ம உரையாடலை தொடரலாம். இந்த அமைச்சரவையில் அந்த மாநில வாரியான பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறதுல தான் வந்து ஒரு முக்கியமான ரோல் இருக்கிறதாக பார்க்க முடியுது. உத்தரப்பிரதேசத்தில் 9 பேர், மகாராஷ்டிராவில் 6 பேர், கர்நாடகாவில் 4 பேர் அப்படிங்கிறது மேஜர் சங்க், பீகாரில் 5 பேர் அப்படிங்கிறது மேஜர் சங்காக தெரியுது. என்ன காரணம் இருக்க முடியும்? ஒன்று, இந்த இடத்துலேருந்து பாரதிய ஜனதாவுக்கு அதிகமான இடங்கள் கிடைச்சிருக்கு. அடுத்து இதில் ரெண்டு இடத்துல அடுத்த தேர்தல் வருவதுக்கு மகாராஷ்டிராலையும் சரி, பீகாரில் கொஞ்சம் தள்ளி வருது, உத்தரப்பிரதேசத்துக்கு இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கு. அப்போ இது ரெண்டையும் மனசில் வைத்தும் இது வந்து பெரும்பாலான ஒரு 4 பேரை தவிர மீது எல்லாருமே வந்து பாரதிய ஜனதாவுடைய அமைச்சர்கள் தான். ஸோ தன்னுடைய கட்சிக்குள்ள பல்வேறு குழுக்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு அதிகாரம் தருவதற்கான ஒரு முயற்சியாகவும் தான் இதை பார்க்க முடியுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அப்படிதான் பார்க்க முடியும். அதாவது வந்து பொலிட்டிக்கலா அவங்களுக்கு எந்தெந்த ஸ்டேட்ஸ் வந்து கெயின் வந்து அதை கொடுத்துருக்காங்க. இந்த என்டிஏவோட ஸ்ட்ரென்த்ல இன்னொரு விஷயம் வந்து அவங்களுக்கு இருக்க 281 201 வந்து 4 மாநிலங்கள்ல இருந்து வந்ததுன்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. இதுல பாத்தீங்கன்னா வந்து முக்கியமான மாநிலங்களாக கருதப்படக்கூடிய வெஸ்ட் பெங்கால், கேரளா, உத்தராகண்ட் இங்கெல்லாம் வந்து ரெப்ரஸன்டேஷனே இல்லை. எனக்கு வந்து வெஸ்ட் பெங்காலுக்கு கொடுக்காத ஒரு ஆச்சரியமா இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா 2 சீட் அங்கே ஜெயிச்சிருக்காங்க. அது வந்து ஒரு பொலிட்டிக்கலி இம்பார்ட்டன்டான ஒரு ஒரு மைல் ஸ்டோன் அது. பட் ஸ்டில் அங்கே வந்து ரெப்ரஸன்டேஷன் இல்லை. ப்ராபப்ளி நான் நினைக்கிறேன் வந்து மோடியை பொறுத்த வரைக்கும் வந்து அவரோட ட்ராக் ரெக்கார்டை வச்சு பார்க்கும்பொழுது வந்து அவர் வந்து இண்டிவிஜுவலா ஒரு தனிநபர் வந்து அவர் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியவரா இல்லையான்றதை அவர் பார்க்குறாரு. அதன் அடிப்படையிலையும் அவர் வந்து முடிவுகள் எடுக்கிறாரு. வெறுமனே ரெப்ரஸன்டேஷனுக்கோசரம் மட்டுமே அவர் ரெப்ரஸன்டேஷன் கொடுக்கறது கிடையாது, ஆட்களை தேர்வு செய்வது கிடையாது. அதன் மூலம் வழக்கமான நடைமுறையிலிருந்து வேறுபட்ட ஒரு நடைமுறையை நோக்கி அவங்க போறாங்கன்னு அதை பார்க்க முடியும். ஆனா வந்து இன்னைக்கு இந்த அவங்களுக்கு வந்து இன்னைக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்குது. இன்னைக்கு வந்து இதே வெஸ்ட் பெங்காலுக்கு வந்து அவங்க 2 சீட்டு கொடுத்தாலுமே வந்து 2 எம்பிஸ் ஜெயிச்சிருக்காங்க. சிபிஎம்மும் 2, பிஜேபியும் 2. ஆப்வியஸ்லி அங்க வந்து ஒரு மந்திரி, ஒரு டோக்கனிசமாவது, ஒரு எம்ஓஎஸ் இருப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. இல்ல, அது வந்து அவர் வந்து பட் ஐ திங்க் கொஞ்ச நாள்ல மறுபடியும் அங்க ஏதோ ரெப்ரஸன்டேஷன்ஸ் வரும்னு தான் நான் நினைக்கிறேன். இப்படியே போயிடாதுன்னு எனக்கு தோணுது. அதான் பெர்ஃபார்மன்ஸ்ல, அதாவது இவர்களால வந்து கட்சியிலையும் ஆட்சியிலையும் சிறப்பாக செயல்பட முடியுதா அப்படிங்கிறத வச்சு தான் அவர் வந்து ஆட்களை தேர்ந்தெடுக்கிறார் அப்படின்னு மணி சொல்றதை வச்சு பார்க்கும்போது இந்த 75 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பெரிய பொறுப்புகள் எதுவுமே கொடுப்பதில்லை அப்படிங்கிற எடுக்கப்பட்ட முடிவையும் சேர்த்து பார்க்க முடியுமா? பார்க்கலாம். அப்போ எதுக்கு 75, 70ன்னு கூட நான் சொல்லுவேன். ஆனால் எனக்கு என்னவோ வந்து இது பெர்ஃபார்மன்ஸ் மட்டுமே அப்படின்னு தோணலை. அது நம்ம இனிமே தான் பார்க்க முடியும். இன்னும் ஒரு 6 மாதத்தில் என்ன பெர்ஃபார்மன்ஸ் இதில் பலர்கிட்டேருந்து வரப்போகுது அப்படிங்கிறதுல எனக்கு சந்தேகம் இருக்குது. இதில் பல, அதாவது நம்ம தொடர்ந்து நான் தீவிரமாக அரசியலை பார்த்துட்டு இருக்கிற அந்த லாஸ்ட் 10 வருடத்தில் இவர்கள் யாரையுமே வேலை செய்து பார்க்கல. ஏன்னா மத்தியில் இல்லை, மாநிலத்திலையும் இவர்களுக்கெல்லாம் வந்து ஆட்சி இல்லாமல் இருந்தது. இவர்கள் வந்து எந்த விதத்தில் மிகச் சிறப்பாக இவர்கள் தங்களுடைய முடிவெடுக்கும் திறனை கொண்டு வரப்போகிறார்கள்ங்கிறது வந்து கவனமாக இனிமே தான் பார்த்தாகணும். இதுலேயும் சில டோக்கனிசம்ஸ் இருக்கு. ஏன்னா இருக்கிறதுக்குள்ள வந்து யாராவது ஒரு முஸ்லீமுக்கு ஒரு மைனாரிட்டி அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரின்னு ஒன்று கொடுக்கணும். நஜ்மா ஹெப்துல்லா இருக்காங்க, அவங்களுக்கு தான் ரொம்ப வயசு. இன்னும் ஒரு வருஷத்துல அவங்க 75 அப்ப என்ன பண்ண போறாங்க? அதே மாதிரி நீங்க வந்து இன்னும் பலரையும் அந்த மாதிரி சொல்லலாம். இந்த கட் ஆஃப் டேட்ல 75ன்னு வச்சுக்கிறது வந்து எவ்வளவு தூரம் சரியானது? ஒரு வருஷம் ஆன உடனே அவங்கள திரும்ப வந்து அமைச்சரவையில இருந்து வெளியில எடுத்துருவீங்களா? இப்ப என்ன பார்க்கணும்னா, இப்ப மன்மோகன் சிங்குடைய அமைச்சரவையில இருந்த பலர் வேலையே செய்யல அப்படிங்கிறது அதன் பிறகு வந்திருக்கக்கூடிய புத்தகங்கள்ல தெரியுது. அப்ப மன்மோகன் சிங் என்ன பண்ணாருன்னா, விட்டுட்டு இவர் வந்து அதிகமாக அந்த வேலையை செய்து கொண்டிருந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவர் 6 மாதத்துல வேலை நடக்கலைன்னா ஒரு மினிஸ்டரை டிராப் பண்றாரு. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் நடக்கிற மாதிரின்னு வச்சுங்களேன். தமிழ்நாட்டில் எதுக்காக தூக்கி போடுறாங்கன்னு தெரியல. அப்பதான் வந்து இவர் பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறத முன்வைக்கிறாரு அப்படிங்கிறது தெரியும். அதுதான் வந்து டெஸ்ட் என்ன பொறுத்த வரைக்கும். 75 வயது அப்படிங்கிற இல்ல, எனக்கு அதுல உடன்பாடு கிடையாது. ஒருத்தருக்கு வந்து அவருடைய இப்ப வந்து கலைஞர் இருக்காரு. இப்ப வந்து அவர் வந்து அவரோட அரசியல் எதிரிகள் கூட அவருடைய அறிவு கூர்மையும் அவருடைய செயல்திறனையும் என்னைக்குமே குறைச்சு மதிப்பிட முடியாது. வயது ஒன்று மட்டுமே நிச்சயமா காரணமா எனக்கு இருக்காது. இப்ப நஜ்மா ஹெப்துல்லா கொடுத்ததுக்கான காரணம் என்ன கேட்டீங்கன்னா, ரொம்ப ஒரு அவலமான ஒரு விஷயம் வந்து லோக்சபா எம்பிஸ்ல ஒரு முஸ்லீம் கூட பிஜேபி கிடையாது, ஒன்று கூட கிடையாது. ஸோ இந்த சூழலில் வந்து அவங்க ஒரு ரெப்ரஸன்டேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஷானவாஸ் ஹுசேனுக்கோ அல்லது வந்து அந்த இன்னொருத்தர் இருக்கார் அவருக்கோ கொடுத்துருக்கலாம்.
பட் அவங்க கொடுக்காம நஜ்மாவை கூட்டின்னு வராங்க. மேபி ஒரு லேடி ஃபேஸ்ன்ற வசி கொண்டு வராங்க. ஆனா இது அதுவும் அந்த அமைச்சரவைக்கு என்ன மைனாரிட்டி அஃபேர்ஸுக்கு என்ன பெரிய பவர் இருக்குது என்னன்றதும் தெரியல ஆக்சுவலா நமக்கு. பட் இந்த ஏஜ் கன்சிடரேஷன்ல எனக்கு உடன்பாடு கிடையாது. இதுல நீங்க கட்சி பதவி, அதாவது என்டிஏ சேர்மன் பதவி கூட 75 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு கடந்த வாரமே ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு ஆர்டர் போட்டதாக இன்னொரு இணையதளத்துல வந்து செய்தி இருக்கு, ரீடிஃப்ல ஒரு செய்தி இருக்கு. அதற்கான வாய்ப்பு இருக்கா? அப்படிதான். இல்ல, என்டிஏவுக்கான ஒரு தலைமைங்கிறது வந்து வெறும் செரிமோனியல் போஸ்ட். அதுல ஒரு பெரிய இஷ்யூ இருக்காது. ப்ராபப்ளி அத்வானி அதுக்கு அந்த இதை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் பாரதிய ஜனதாவுடைய தலைமை பதவி இப்போ வந்து ராஜ்நாத் சிங் அமைச்சராகிறதுனால அது ஃப்ரீ ஆகுது இல்லையா? அங்க திருப்பி இந்த வயசெல்லாம் வரும். முடிந்தவரை கொஞ்சம் அந்த 70 வயது இளமை அந்த மாதிரியான ரேஞ்சில் தான் பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அருண்ஜேட்லிக்கு நிதி அமைச்சகம் அப்படின்னு சொல்லி பரவலாக சொல்லப்படுது. போர்ட்போலியோ வந்து உறுதியாக இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படலைன்னாலும் ஒரு கசியக்கூடிய செய்திகள்ல இருந்து அவர் தான் நிதியமைச்சர் அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுது. இந்த தேர்தலில் அவர் தோற்றதுக்கும் இந்த இதுக்கு அமைச்சர் பதவியை அவர்கள் கொடுக்கறதுக்கும் ஒன்றும் தொடர்பு இல்லை அப்படின்னு பார்க்கணுமா? இல்லை, எனக்கு என்னமோ அவர் வந்து இப்போ ஒருத்தர் லோக்சபா எலெக்ஷன்ல டிஃபீட் ஆன ஒரு காரணத்தாலேயே அவர்கிட்ட திறமை இருந்ததுன்னா அவரோட திறமையை நம்ம யூஸ் பண்ணிக்க கூடாதுன்னு எதுவும் கிடையாது. அதனால தான் ராஜ்யசபான்னு ஒன்று இருக்கு. இல்லாட்டி நம்ம ராஜ்யசபாவையே கலைச்சிடலாம். ஏன்னா நம்மளோட சிஸ்டத்தில் வந்து சிலரால வந்து மக்கள் மன்றத்தில் நின்று வெற்றி பெற்று மேலே வர முடியாது. ஆனால் அவர்களுடைய அறிவும் சேவையும் வந்து நிச்சயமா வந்து சமூகத்துக்கு தேவைப்படும். அதனால தான் நம்ம வந்து இந்த சிஸ்டத்தை கொண்டு வரோம். எனக்கு தெரிஞ்ச அருண்ஜேட்லி இஸ் அ குட் கேண்டிடேட். அவரால் நிச்சயமா வந்து ஃபைனான்ஸை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். இந்த தேர்தலில் தோத்தான்ற ஒரு காரணத்துக்கோசரமே அவரை வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டரா போடக்கூடாதுன்றதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. பர்சனலி எனக்கு உடன்பாடு கிடையாது. நீங்க பை கேமரா சிஸ்டம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக, இரு அவைகள் இருக்குங்கிறதுக்காக மக்களால ஒரு தேர்தலில் நிராகரிக்கப்பட்டவர்களை அதற்கு அடுத்த நாளே வந்து அமைச்சராக்கிறத தார்மீக நெறிகளின்படி சரின்னு சொல்ல முடியுமா அப்படிங்கிற கேள்வி வந்து என்ஜினுக்கு தான் செய்யுது. அவர் என்ன பதில் சொன்னாலும் அதை தாண்டி அது என்ஜினுக்கு தான் செய்யுது. இல்லை, இது வந்து நீங்க வேற மாதிரியும் பார்க்கணும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களிலிருந்து வேற யாரை நிதியமைச்சராக நீங்க தேர்ந்தெடுத்திருப்பீர்கள்? ஒரு விதத்தில் வந்து 282 பேர் வந்தாலும் பாரதிய ஜனதால டேலண்ட் டெபிசிட் இருக்குங்கிறத நீங்க மறுக்கவே முடியாது. இதற்கு முன்னாடி நிதியமைச்சர் பதவியை வகித்த யாருமே இப்பொழுது அங்கே கிடையாது. அப்ப நீங்க வந்து எங்கிருந்தோ யாரோ ஒருத்தரை கொண்டு வந்து தான் ஆகணும். அவர் ராஜ்யசபாவில் இல்லாவிட்டாலும் நீங்க யாரா ஒருத்தரை வந்து நிதியமைச்சராக ஆக்கி அப்புறமா அவரை வந்து ராஜ்யசபாக்குள்ள கொண்டு வர வேண்டியிருக்கும். அதற்கு இது எவ்வளவோ தேவலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இதே தொடர்ந்து அமைச்சர்களாக ஆகி அமைச்சரவை முக்கியமான அமைச்சகத்தை நகர்த்திக்கிட்டு போகக்கூடிய அளவுக்கான திறன் படைத்தவர்கள் இருந்திருந்தாங்கன்னா இந்த வேலை செய்திருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால அவர் ஜெயிக்கிறாரா தோக்குறாராங்கிறது வந்து முக்கியமே இல்லை. கேபினெட் நகர்த்திக்கிட்டு போறதுக்கு, கேபினெட் நடத்திட்டு போறதுக்கு இது வந்து ஒரு எலெக்ஷன்ல தோக்குறதையே வந்து பார்க்க வேண்டியது இல்லை, தேவையே கிடையாது. நீங்க பிரதமராவே வந்து 10 வருடங்களாக நீங்க வந்து மாநிலங்களவையில இருந்து நம்ம பார்த்திருக்கிறோம். அதனால இது வந்து ஒரு சிக்கல் இல்லை அப்படின்னு சொல்றீங்க. வேறு என்ன சாதகமான சூழல் இருக்கு இந்த அமைச்சரவையில? சாதகமான அறிகுறிகளாக இந்த அமைச்சரவையில நீங்க என்ன பாக்குறீங்க? இல்ல சார், இப்பதான் வந்திருக்குது. இப்ப நம்ம எதுவுமே அந்த ஆங்கிள் என்னால எவ்வளவு தூரம் பேச முடியும்னு தெரியல. பட் இவங்க சுஷ்மாலாம் ஏற்கனவே கவர்மெண்ட்ல இருந்திருக்காங்க. பட் இவர் பத்ரி சொன்ன மாதிரி வந்து இதற்கு முன்னால இருந்த 2 பேர் யஷ்வந்த் சின்ஹாவும் ஜஸ்வந்த் சிங் அவங்க வந்து அமைச்சரவையில் இல்ல. மோடியே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு மாநிலத்தை வந்து அவர் 12 ஆண்டுகள் நடத்திருக்காரு ஒழிய மத்தியில வந்து அவருடைய ஒரு அனுபவம் என்பது என்னன்றது நமக்கு தெரியல. we have to wait and watch. அதுதான் அந்த டிஃபென்ஸ் அவருக்கு வருதுன்னு சொல்றத கூட நான் எப்படி பாக்குறேன்னா வந்து டேலண்ட் டெபிசிட் இருக்குது உள்ளுக்குள்ள. சரியான ஆளுங்களை தேர்ந்தெடுத்து போடுறதுல வந்து ஒரு சிக்கல் இருக்குது. ஏன்னா இது ஒன்றும் விளையாட்டு சமாச்சாரம் கிடையாது. நீங்க சுஷ்மாவை வந்து வெளியுறவுத்துறை அமைச்சராக இருப்பார் அப்படின்னு சொல்லி கசியக்கூடிய செய்திகள் சொல்லுது. அதுவே வந்து தமிழ்நாட்டில் மீண்டும் வந்து ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய, அல்லது ஏற்கனவே அந்த மாதிரி ஒரு ஊகங்கள் வரும்போதே தமிழ்நாட்டில் அதற்கான எதிர்ப்பு குரல்கள் வர்றதை நீங்க எப்படி பாக்குறீங்க? யாரை போட்டாலும் எதிர்ப்பு வரப்போகுது. எவருடைய பெயரை நீங்கள் வெளியுறவுத்துறைக்கு முன்மொழிந்தாலும் அது வந்து எதிர்ப்பு வரதான் போகுது. கடந்த 10 ஆண்டுகளை பிரணாப் முகர்ஜி இருக்கும்போதும் இதே பிரச்சனை தான். அவர் வெளியுறவுத்துறையில் இருக்கும்போது போர் வந்து உச்சகட்டத்தில் இருக்கும்போது இதே மாதிரியான சிக்கல் தான் வந்தது. ஆகவே அதை வந்து ஒரு குறியீடாக எடுக்க முடியாதுன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர் என்பவர் வந்து அவர் மட்டுமே இந்தியாவின் வெளியுறவு கொள்கையை நிர்மாணிக்க முடியாது. அதான் தனிநபர்கள் தீர்மானிப்பதில்லை, அது அரசு எடுக்கக்கூடிய கொள்கையை சார்ந்து வருது. அதனால நபர்கள் வந்து ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ண மாட்டாங்க. அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டியது அவசியம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நபர்களும் ஓரளவுக்கு கொஞ்சமாவது ஒரு ரோல் ஒன்று செய்துக்கிட்டு தான் இருப்பாங்க. வெளியுறவுத்துறை அமைச்சர் முக்கியம், அதே அளவுக்கு முக்கியம் வெளியுறவுத்துறை செயலர். இப்ப இலங்கை எடுத்துக்கிட்டோம்னா அங்க தூதராக யார் இருக்காரு,
அப்புறம் பிரதமருக்கு இதுல வந்து எந்த அளவுக்கு ஈடுபாடு இருக்கு, இது எல்லாம். அப்புறம் இந்த ஹோல் ஃபாரின் ஆஃபீஸ், இந்த அயலுறவு அமைச்சகத்தில் இருக்கக்கூடிய பலவேறு ஜூனியர் செக்ரட்டரிஸ், இது எல்லாமே சேர்ந்து தான் வந்து ஒரு விஷயத்தை தீர்மானிக்குது. ஆனால் ஏற்கனவே ஒரு ப்ரீகன்சீவ்ட் நோஷன்ஸ் இருக்கலாம் இல்லையா? இப்போ வந்து சுஷ்மா ஸ்வராஜுக்கு அப்போசிஷன் லீடராக இருக்கும் பொழுதே இலங்கை சார்ந்து அவங்க அங்கே போயிருக்காங்க, இங்கே பலரை பார்த்துருக்காங்க, அது சார்ந்து ஒரு முன்முடிவு எடுத்து வச்சிருந்தாங்கன்னா அதை வந்து பெருமளவு டக்குன்னு மாற்றிக்க போகிறதில்ல. ஆனால் அதே நேரத்தில் அமைச்சரவை சகாவாக இருக்கிற உதாரணத்துக்கு பொன் ராதாகிருஷ்ணன் வந்து அதிகமாக தன்னுடைய கருத்தை சொல்லி நம்ம இதை டிரெக்ஷனை கொஞ்சம் வேற மாதிரி கொண்டு போகிறது நல்லது அப்படின்னு வலியுறுத்த முடியும்னா அதுல நிறைய பலன்கள் கிடைக்கலாம். மற்றபடி இப்பொழுதுக்கு ஒன்றும் சொல்ல முடியாதுங்கிறத நான் அவரோட ஒத்து போறேன். பொன் ராதாகிருஷ்ணன் அதை சொல்லி டைரக்ஷனை மாற்ற முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு குறைந்தபட்சம் அவருக்கு ஒரு கேபினெட் அந்தஸ்து கிடைச்சிருந்தா கூட தேவையில்லை அப்படின்றத நீங்க ஏத்துக்கல. இல்ல, நீங்க அதாவது கேபினெட் அந்தஸ்து கொடுத்திருந்தால் கேபினெட் மீட்டிங்ல உட்காரலாம். பட் கேபினெட் மீட்டிங்ல தான் இதெல்லாம் செயல்படுத்தப்படுதுன்னு நான் நினைக்கல. நீங்க வந்து ஒரு அமைச்சரவை சகா கட்சியில ஒன்னா இருந்திருக்காங்க, நம்ம வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பத்தி ஒரு ஹாஃப் டே நம்ம இதை பத்தி பேசணும் அப்படின்னா அவரால் ஈஸியா செய்ய முடியாது. அது சாத்தியம். நான் வந்து அதுக்காக கேபினெட்ல இருக்கணும்னு நான் நினைக்கல. நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவெளிக்கு பிறகு.